channel Jelena Strickle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம third lessonோட evaluation part பார்க்க போறோம். நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். சரி, செக்ஷன் ஏ வாங்க. சூஸ் which of the following is said to be the brain of the computer. இதுல எது brain of the computerனா microprocessor அதான் நம்ம வந்து brain of the computer அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not the part of microprocessor unit. மைக்ரோப்ராசஸர் யூனிட்டோட பார்ட் எது இல்லைன்னா கேட்ச் மெமரி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, how many bits constitute a word. ஓகேவா, ஒரு வேர்டை வந்து நான் கொண்டு வரதுக்கு வந்து எத்தனை பிட்ஸ் எனக்கு தேவைப்படும்னா அது வந்து ப்ராசஸரை நான் பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லுவேன், ஆன்சரை சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாருங்க, which following device identify the location when address is placed in the memory address register. ஸோ எந்த டிவைஸ் வந்து எனக்கு வந்து லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும், அட்ரஸ் வந்து நான் மெமரி அட்ரஸில் ரெஜிஸ்டரில் வச்சிருந்தேன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா டீகோடர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, which of the following is the CISC processor. ஸோ Pentium 3ங்கிறது உனக்கு CISC ப்ராசஸரில் வரும். நெக்ஸ்ட் which is the fastest memory. கேட்ச் மெமரி தான் உனக்கு எப்போவுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபாஸ்டான மெமரியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, how many memory locations are identify the processor with 8-bit address but as at a time. ஸோ 8-bit ப்ராசஸர் அட்ரஸை வச்சு நான் எத்தனை மெமரி லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 256. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் 12 cm டயாமீட்டர் டிவிடி வித் சிங்கிள் சைடட் அண்டு சிங்கிள் லேயர். ஒரு டிவிடியோட கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. அது 12 cm டயாமீட்டரில் இருக்குது, சிங்கிள் சைடாக இருக்குது, சிங்கிள் லேயராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட கெப்பாசிட்டி என்னவா இருக்கும்னா 4.7 GBயாக இருக்கும். நைன்த் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் டேட்டா ரெப்ரசன்டட் இன் சிடி. ஸோ சிடியில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் சைஸ் டேட்டாவை நம்ம பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க, டிஸ்பிளே டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு கம்ப்யூட்டர் த்ரூ. அப்போ கம்ப்யூட்டரில் நான் எதை வச்சு நான் கனெக்ட் பண்ணுவேன் டிஸ்பிளே டிவைசஸ்னா VGA கனெக்டர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் என்ன பண்ணியாச்சு, நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் பி, வெரி ஷார்ட் ஆன்சர் வந்துடுவோம். ஸோ வெரி ஷார்ட் ஆன்சரில் பாருங்கள், வாட் ஆர் தி பேராமீட்டர் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினோட பேஜ் நம்பர் நான் என்னன்னு சொல்கிறேன், நம்ம நோட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 42ன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நானும் இங்கே எழுதுகிறேன். ஸோ பேஜ் நம்பர் என்னென்னா 42. பேஜ் நம்பர் 42ல உங்களுக்கு இதோட ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஓகே, 42 போமா? 42. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் தானே கேட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்களா? ஸோ கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட் வேர்ட் சைஸ்னு. ஸோ வேர்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் இதில் ஆரம்பிச்சு ஸோ இந்த வேர்ட் சைஸில் என்ன முடிஞ்சிடும், எனக்கு வெரி ஷார்ட் ஆன்சர் 1ஓட ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் போகலாம் வாங்க. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்களா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனுமே என்னென்னா பேஜ் நம்பர் 42ல இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி, செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 42. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குன்னா கமாண்டுன்னு ஆரம்பிக்குதா. ஸோ இதுலேருந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் செகண்ட் கொஷின் இதில் ஆரம்பிச்சு டிட்டர்மைன்டு பை தி அக்சஸ்டு பை தி மைக்ரோ ப்ராசஸர்னு அந்த பேராகிராஃப் லாஸ்ட்டில் முடியும் வர இதோட வெரி ஷார்ட் ஆன்சர் 2ஓட ஆன்சர் உனக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இதில் ஆரம்பிச்சு இந்த பாக்ஸ் வராது. இஸ் கால்டு வேர்ட்ஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக் செட் ஆஃப் மிஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் கால்டு இட்ஸ் வேர்ட் சைஸ். The word size determines the amount of RAM that can be accessed by the microprocessor. ஸோ இதோட வெரி ஷார்ட் ஆன்சர் 2ஓட ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்க, வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ அது பேஜ் நம்பர் 42ல தான் அகெயின் இருக்குது. வாங்க இப்போ 42 போவோம். ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது இதோ இருக்குது பார்த்தீங்களா. எ ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் அ ஸ்பெஷல் ரெஜிஸ்டர். அதாவது டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்கும் பாருங்க. இது வெரி ஷார்ட் ஆன்சர் 3ஓட ஆன்சர் இதில் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜஸில் எக்ஸிக்யூட்டர்னு ஃபர்ஸ்ட் லைனே உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் பாருங்கள். அதோட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ
என்ன பண்ணியாச்சு, நம்ம தேர்ட் கொஷின் ப்ரோக்ராம் கவுண்டரையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் வாங்க. வாட் இஸ் HDMI அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 47ல் இருக்கும். ஓகேவா? ஸோ இது 48th. ஸோ போன பேஜ் பார்த்தீங்கன்னா 47 ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் HDMIன்னு இருக்கா. ஸோ இங்கே குறிச்சிக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷின் இதில் ஆரம்பிச்சு இந்த டெலிவிஷன் எக்ஸெட்ரானா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வரும், வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷினோட ஆன்சர் ஃபுல்லாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்ப்போம். which source is used to erase the content of the EEPROM. EEPROMனாலே எலக்ட்ரிக் தானே வரும். ஸோ அதோட சோர்ஸை வந்து நான் எதை வச்சு யூஸ் பண்ணுவேன், எரேஸ் பண்ணுவேன்னா அல்ட்ரா வயலட் ரேஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன், எரேஸ் பண்ணுவேன். அது எழுதினாலே உனக்கு 2 மார்க் வந்துடும். ஸோ இதை நோட்டுன்னு எழுதிக்க. நோட்டுன்னு எழுதிட்டு பக்கத்தில் உங்களுக்கு இங்கே இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. நான் நோட்ஸில் எழுதுற பாருங்க, நோட் பேடில் எழுதுகிறேன். ஸோ ஃபிஃப்த் கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா violet rays அப்படின்னு எழுதிட்டு source அப்படி கொஷின்ல இருக்கும். sources used to erase the content of the EEPROM அப்படின்னு பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்ஷன் சி பார்ப்போம். செக்ஷன் சியில் டிஃப்ரென்ஷியேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? எப்படின்னா தொலைக்காமல் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் வந்து இதில் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான கொஷின் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தொலைக்காமல் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுனால அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் புக்லேயே நோட்லேயே எழுதணுனால எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கும் ஆன்சர் என்னென்னா நோட்டில் தான் இருக்கும். நான் வந்து பேராகிராஃபாக கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கு ஒன்று, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கு ஒன்றுன்னு நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதணும். நான் அவங்க வந்து பேராகிராஃபாக எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கு நான் எழுதுகிறேன் ஆன்சரு. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சைடு ஹெட்டிங் போட்டுட்டு இல்லைன்னா டாபிக் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன வரும்னா ஆஃபன் கால்டு மைக்ரோ ஆர்கிடெக்சர் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் வந்து லோ லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே லோ லெவலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஹை லெவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரம் ப்ரோக்ராமர் அப்படின்னு எழுதிக்கோ. இப்போ என்னன்னா எக்ஸாம்பிள் programmer does not worry much how addition is implemented in hardware அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோ. தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸாக நம்ம என்ன பண்ணோம்னா என்ன சொல்லணும்னா சர்க்யூட்டு டிசைன் அட்ரஸ் பற்றி சிக்னல்ஸ் பெரிஃபெரல்ஸ். இதோட கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் தானே நம்ம எழுதணும். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வாங்க. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு நீ என்ன பண்ணிக்க, சைடு ஹெட்டிங் போட்டுட்டு பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. என்னன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து ஹையர் லெவலானது. ஓகேவா?
என்னன்னா ப்ரோக்ராமர். இதுல என்னன்னா ப்ரோக்ராமர் has to be aware of which instruction set used. Next, third point, logic. Instruction set addressing nodes, data types, key optimization. உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் ஒன்னோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சரை. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்ப்போம். வெரி ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷின் பாருங்கள். கிளாசிஃபை தி மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் தி சைஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ தேர்ட் கொஷினும் பாருங்கள். ரைட் டவுன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ரெண்டுமே மைக்ரோ ப்ராசஸர் தான் கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று சைஸை பேஸ் பண்ணி, இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி. ஓகேவா? நான் செகண்ட் கொஷினுக்கும் பேஜ் நம்பர் வந்து 43 தான். உங்களுக்கு தேர்டு கொஷினுக்கும் என்ன தான், பேஜ் நம்பர் 43 தான். ஓகேவா? ஓகே, குறிச்சிடலாம். செகண்ட் கொஷினும் வாங்க. ஸோ செகண்ட் கொஷின் என்னன்னா வெரி ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷின் ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷின் இதில் ஆரம்பிச்சுக்க. டிபெண்டிங் ஆன் தி சைஸ் ஆஃப் த டேட்டா அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணோன்னா 8-bit மைக்ரோ ப்ராசஸர் 32 64 வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இதை நான் கிளாஸிஃபை பண்ணுவேன். ஸோ ஷார்ட் ஆன்சர் 2ஓட ஆன்சர் இது. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி சொன்னாங்க இல்லையா, அது ஷார்ட் ஆன்சர் 3 இது. RISC 1 CISC 1. ஓகேவா? ஷார்ட் ஆன்சரில் தேர்டு கொஷினுக்கு இந்த ஆன்சர். ஓகே, ரெண்டு ஷார்ட் ஆன்சர் 2 குறிச்சாச்சு, நம்ம இப்போ 3யும் குறிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் ப்ரோம் அண்டு EEPROMனு இருக்கா. ஸோ இதை வந்து நீங்கள் நோட்னு எழுதிக்கோங்க. நான் எழுதி போடுறேன். நோட்னு எழுதிட்டு நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இது என்னென்னா ஷார்ட் ஆன்சரில் ஃபோர்த்து கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோமுக்கு எழுதுகிறேன். ப்ரோமோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உனக்கு என்ன வரும்னா, கேன் பி programmed only once. Okay, next second point, this has permanent memory. Next third point, enclosed within plastic package. The important question is so that it is not visible to UV light. Next, fourth point, uses high voltage அப்படின்னு எழுதி. இது ப்ரோமோடது. நெக்ஸ்ட்டு EEPROMோடது. ஓகேவா? EEPROMோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, it is reusable. ஓகே, and be programmed multiple times. Okay, second point என்னன்னா, EEPROM memory can be erased using UV light.
அதில் யூவி லைட் படாமல் நம்ம வச்சுருக்கிறதுனால தான் அது எப்படி இருக்குது, பெர்மனன்ட் மெமரியாக இருக்குது. இதில் யூவி லைட் பட்டதுனால நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிருது, எரேஸ் பண்ண முடிஞ்சிருது. இட் இஸ் ஃபியூஸ்டு வித் குவார்ட்ஸ் window. Pointer also uses high voltage but not enough to alter or layer permanently. ஓகேவா, என்னன்னு புரியுதாப்பா? ஸோ ப்ரோமும் ப்ரோமோட ஆன்சர் வந்து உங்களுக்கு இது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் பார்த்தோம். ஸோ ஃபோர்த் கொஷின் ப்ரோமுக்கும் ப்ரோமுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு, ஃபோர்த் கொஷினோட டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபிஃப்த் கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. நீங்கள் பக்கத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 47 இருக்கு. ஓகேவா, பேஜ் நம்பர் 47 போவாங்க. என்ன கொஷின்னா, இன்டர்ஃபேஸும் போர்ட்டும் கேட்டிருப்பாங்க. ரைட் டவுன் த இன்டர்ஃபேஸ் அண்ட் போர்ட் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னா, துர்கா போர்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ்னு பேஜ் நம்பர் 46 இருக்கு பார்த்தியா. ஸோ அதுக்கு கீழே சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பி 3.0 அப்படின்றது 3.0 இப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ எஸ்ஐ போர்ட், விஜிஏ கனெக்டர், ஆடியோ பிளக்ஸ், PS2 போர்ட், SCSI போர்ட். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வரும்னா ஷார்ட் ஆன்சர் என்ன பார்த்தோம், ஃபிஃப்த்து கொஷினோட ஆன்சராக இதோட சைட் டாபிக் இருக்கு இல்லையா, அந்த சைட் டாபிக் எல்லாமே உனக்கு என்ன வரும், இந்த SCSI, PS2, VGA கனெக்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, USB 3.0, USB போர்ட்டு, பேரலல் போர்ட்டு, சீரியல் போர்ட்டு அப்படின்னு இது எல்லாத்தோட சைடு ஹெட்டிங்குமே நீ என்ன பண்ணணும், எழுதணும். இதோட உனக்கு என்ன முடிஞ்சிருச்சு, ஷார்ட் ஆன்சர் ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் சிக்ஸ்த், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷினை நோட் பண்ணிக்க. ஓகேவா, நோட்னு எழுதிக்கங்கப்பா. ஸோ எழுதலாம். கொஷனை ஃபர்ஸ்ட் நான் சிடிக்கு எழுதுறேன். ஓகே, சிடியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, C stands for, ஃபர்ஸ்ட் சிடினா என்ன நம்ம சொல்லிடலாம், stands for compact disk. Next second point, can store up to 700 MB. Next third point, CDங்கிறது single sided இருக்கும். CDs are single sided. இப்படி எழுதிக்கோங்க, CDs. என்னன்னா, capacity constraint, series cannot store movies of quality. Next அடுத்த பாயிண்ட், CD player cannot play DVDs. CD வந்து டிவிடியை ப்ளே பண்ணாதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிவிடியை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா,
DVD stands for digital versatile disk. ஓகேவா? ஸோ டிஜிட்டலையும் நீ கேப்ஸில் போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு கெப்பாசிட்டி வந்து சொல்லுவோம். கெப்பாசிட்டி ஆஃப் DVD இஸ் 4.7 GB. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு பாயிண்ட்டு DVD ஆர் single or double sided. Next, DVDs are used for storing movies with good quality. டிவிடியால் என்ன பண்ண முடியும்? டிவிடி பிளேயர் கேன் பிளே சிடிஸ். டிவிடியால் சிடியை ப்ளே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உனக்கு என்ன பண்ணியாச்சு? நம்ம ஷார்ட் ஆன்சர் 6th கொஷினோட ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th கொஷின். ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட் ஃப்ளாஷ் மெமரி அண்டு EEPROM? அது வந்து உனக்கு புக்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் 46ன்னு மார்க் பண்ணிக்க. பேஜ் நம்பர் 46 வந்துட்டிங்கன்னா லாஸ்ட் இருக்கா ஃப்ளாஷ் மெமரி டிவைஸ்ன்னு. ஸோ இதில் ஆரம்பிச்சுக்க. ஷார்ட் ஆன்சர் 7ஓட ஆன்சர் இதில் ஆரம்பிச்சு நீ நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் உனக்கு முடியும் பாரு. எங்கன்னா அக்சஸ் டைம்னு முடியுதா? ஸோ இதோட உனக்கு என்ன பண்ணிடும்? 6th ஷார்ட் ஆன்சரோட ஆன்சர் உனக்கு என்ன? 7th ஷார்ட் ஆன்சரோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு? குறித்து முடிச்சாச்சு. ஓகேவா? ஷார்ட் ஆன்சரையும் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷன் D வாங்க. டீடைல் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி மைக்ரோ ப்ராசஸர். இது பேஜ் நம்பர் 42. ஓகேவா? வாங்க 42 போகலாம். ஓகே, பேஜ் நம்பர் 42ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு சைட் ஹெட்டிங் இருக்கா? ஸோ இதில் டீடைல் 1 இங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியும்னா இது ஃபுல்லாக எழுதணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வேர்ட் சைஸ், கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, வேர்ட் சைஸு, மைக்ரோ ப்ராசஸர் அது மாதிரி எழுதிட்டு ஃபர்ஸ்ட்டு கிளாக் செட் இது இருக்கா, கிளாக் ஸ்பீடுன்னு இருக்கா, நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு இருக்கா, நெக்ஸ்ட்டு இதோட முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வெரி ஷார்ட் ஆன்சர் 2 வந்து கொஞ்சம் தப்பாக மார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், வெரி ஷார்ட் ஆன்சர் 2 பேசிக் செட் ஆஃப் மிஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் மைக்ரோ ப்ராசஸர் டிசைன் டு எக்ஸிக்யூட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இதோட முடியும். ஓகேவா? மாற்றிக்கோங்கடாம்மா, நான் இங்கே பண்ணிட்டேன் உங்களுக்கு, சாரி. வெரி ஷார்ட் ஆன்சர் வந்து இங்கே முடியும். எப்படி நான் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வாட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதுவேன்? டீடைல் 1க்கு ஆன்சர் எப்படி எழுதுனா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்னு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இது எழுதணும். நெக்ஸ்ட்டு கிளாக் ஸ்பீடு, நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, நெக்ஸ்ட்டு நீ லெஃப்ட் சைடு வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் இது எழுதிட்டு தேர்டு வேர்ட் சைஸ்ன்னு போட்டு இதோட உனக்கு என்ன ஆகிடும்? டீடைல் 1 வந்து உனக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டீடைல் 2 பார்ப்போம். டீடைல் 2ஓட கொஸ்டின் என்ன? How the read and write operations are performed by the processor, explain அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பேஜ் நம்பர் 42 தான். ஓகேவா? வாங்க 42 போவோம். 42ல் இருக்கா? நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் டீட்டெயில் குறிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்க. என்னன்னா டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரின்னு இருக்கா? ஸோ இதில் ஆரம்பிச்சுக்கோங்க. டீடைல் 2 இதில் ஆரம்பிச்சு
பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டூ யூ நோக்கு மேலே மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் டு வேர்டுன்னு இருக்கா. ஸோ இது டீடைல் 2 இதோட க்ளோஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டீடைல் 3 பார்ப்பாங்க. டீடைல் 3 என்னன்னா அரேஞ்ச் த மெமரி டிவைசஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தி எக்ஸஸ் டைம். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 43ல இருக்கு, 44லயும் இருக்கும், 2 பேஜ்ல இருக்கும் உங்களுக்கு கண்டினியூவேஷன். ஸோ 43ல எங்கே ஆரம்பிக்குது, மெமரி டிவைசஸ் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க அவங்களே. ஸோ டீடைல் 3 இதில் குறிச்சிக்கோங்க, மெமரி டிவைசஸில் ஆரம்பிச்சு 44ல இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராமோட உனக்கு என்ன முடியும்னா டீடைல் 4ஓட ஆன்சர் டீடைல் 3ஓட ஆன்சர் நீ க்ளோஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா டீடைல் 4 கேட்டிருக்காங்களா. ஸோ எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் ரோம்னு கேட்டிருப்பாங்க. பேஜ் நம்பர் 44 ஓகேவா, பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. 44ல எதில் ஆரம்பிக்கும்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு இருக்கா, இதோ இருக்கா. ஸோ நான் வந்து இப்படி குறிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். டீடைல் 4 வந்து இந்த பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோம் பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோம் பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோ. கேட்ச் மெமரிக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா டீடைல் 4 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ப்ரோமில் மட்டும் ரோமில் மட்டும் நீ வேணால் கம்மி பண்ணிக்கலாம். எந்த பாயிண்ட்டை எழுதாமல் இருக்கலாம்னா தி ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் தட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது ரோம்ஸ் வரைக்கும் நீ என்ன பண்ணாமல் இருக்கலாம், எழுதாமல் இருக்கலாம். இந்த 3 லைன் நீ என்ன பண்ணலாம், எழுதாமல் இருக்கலாம். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நீ என்ன பண்ணி தான் ஆகணும், எழுதி தான் ஆகணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டீடைல் வந்து உனக்கு 4th கொஷின். ஓகேவா, இதோட என்ன பண்ணியாச்சு, நம்ம தேர்ட் லெசனோட எவாலுவேஷன் பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம குறிச்சிடலாமா. இம்பார்ட்டன்ட் கொஷின்னு நீ 2 மார்க்கில் பார்த்தனா மோஸ்ட்லி 5 லெசன் 2 மார்க்கில் எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீ கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப. அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன். ப்ரோக்ராம் கவுண்டர்னு இருக்கு இல்லையா, 3rd கொஷின், இது இம்பார்ட்டன்ட். HDMIன்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 5th கொஷினுமே நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷன் C வருவோம். செக்ஷன் சியில் 1 and 2 இம்பார்ட்டன்ட். ஆனால் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறப்ப 2nd கொஷின் இம்பார்ட்டண்டாக வரும். 5th கொஷின் இன்டர்ஃபேஸ் அண்ட் போர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்டாக வரும். CD அண்ட் DVDன்னு இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டண்டாக வரும். அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, கிளாசிஃபிகேஷனில் வந்து மைக்ரோ ப்ராசஸரை பேஸ் பண்ணி நம்ம குறிச்சிட்டோம். சைஸ் ஆஃப் த டேட்டாவை பேஸ் பண்ணி, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வரும், கொஷின் வரும். நம்ம வந்து குழம்பாமல் எழுதிடுங்க எந்த கொஷனுக்கு எந்த ஆன்சர்னு. நெக்ஸ்ட் டீடைலை பொறுத்த வரைக்கும் 4th கொஷின் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் என்னன்னா உனக்கு 4th கொஷின். அது தவிர்த்து நீ பார்த்தனா 1st and 3rd இம்பார்ட்டண்டாக நீ பார்த்துக்க. 3rd கொஷின் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்க. 1st கொஷினை நீ என்ன பண்ணிக்க, டீடைலில் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்க. இதோட நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன பண்ணியாச்சு, 3rd லெசனுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பை பாய்.